यतता शक्यो वाप्तुमुपायतः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஞானத்தினால்தான் மோட்சங்கிறத பகவான் நல்லா புரிய வச்சுட்டார் அர்ஜுனனுக்கு. இப்போ ஞானத்தை உபதேசம் பண்ணார். எடுத்தோடனே ஞான உபதேசம் தான் பண்ணார். ஆத்மாவுடைய லட்சணத்தை புரிய வச்சார். உண்மையிலேயே நான் யார் என்பதை புரிய வைக்கிறார். அப்புறம் அதனுடைய அந்த ஞானம் நன்றாக பிரயோஜனத்தை கொடுப்பதற்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் நல்லா உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். கர்மயோகம் அப்படின்னாலே ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. செயல் செய்யும் போது பலனில் பற்றில்லாமல் என்ன பண்ணணும், உன்னுடைய காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. முழு முயற்சியோடு நம்மளுடைய கவனத்தை அந்த செயலில் வைக்கணும், அந்த செயலின் பலனில் வைக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா அந்த செயலின் பலன் வெற்றியாகவும் வரலாம், தோல்வியாகவும் வரலாம். அதனுடைய பலனை நிர்ணயிக்கின்ற சக்தி நம்மக்கிட்ட கிடையாது. நம்மளுடைய பிராரப்தத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதனால் உன்னுடைய கவனமத்தை உன்னுடைய செயலில் வை. அதனுடைய பலன் எப்படி வந்தாலும் அதை நீ ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் ஞானத்தினுடைய பிரயோஜனம் எல்லாம் பார்த்தோம். நம்ம அந்த ஞானம் நன்றாக மனதில் பதிகிறதுக்கு கண்டிப்பாக தியானம் பண்ணணும். உபநிஷத்தில் ஆத்ம ஞானம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த தியான யோகம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல், பகவத்கீதையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத பகவான் விளக்கமாக சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோதான் படித்தாலும் நமக்கு என்ன ஆயிடுது, மறந்து போயிடுது. கிளாஸில் நமக்கு கேட்குறோம், நல்லா நேரம் புரியுது, ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த அனாத்ம பாவத்தை நம்மளால் விட முடியல. ஆத்மான்னு சொல்கிறது புரியுது, ஆனாலும் துக்கம் என்ன பண்ண முடியல, நம்மளால் அதுலேருந்து முழுமையாக விடுபட முடியல. அதுக்காக இந்த தியானத்தோட பகவான் உபதேசிக்கிறாருன்னு பார்த்தோம். 5 விஷயங்கள் பார்த்தோம். முதல்ல எடுத்தோன்னே தியானத்துக்குரிய பகிரங்க சாதனை, கர்மயோக வாழ்க்கை. விருப்பு வெறுப்பில்லாமல் மனசு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தியானத்தில் உட்கார முடியும். வாழ்க்கை முறையே என்னவாக இருக்கணும், நம்மளுடைய ஆட்டிடியூடையே வாழ்க்கையில் மாற்றணும். இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கை முறை பகிரங்க சாதனம்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்து அந்தரங்க சாதனம்னு பார்க்கும்போது எப்படி உட்கார்றது, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும், தூக்கம் எப்படி இருக்கணும், எப்படி நம்மளுடைய பிராணனை எப்படி நம்ம அமைதிப்படுத்தணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். பார்த்தா நம்ம அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தியான சமயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது அந்தரங்க சாதனம். அப்புறம் தியானத்தினுடைய ஸ்வரூபம், தியான ப்ராசஸ், என்ன தியானம் பண்ணணும் அதையும் சொல்லி கொடுத்தார். என்ன பண்ணணும், நம்ம இந்த தியானங்கிறது வேறு சித்திகளுக்கோ வேறு எதுக்காகவும் நம்ம பண்ணுறதில்ல, வேறு அனுபவத்துக்காக பண்ணுறதில்ல. நானே ஆத்மா அப்படிங்கிறது மனசில் பதிய வைக்கிறதுக்காக இந்த தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த தியானத்தினுடைய அந்த ப்ராசஸ், அந்த பிரயோஜனம் அப்புறம் அடுத்து சொல்கிறோம். அந்த தியானத்தினுடைய ஸ்வரூபம், தியான ஸ்வரூபம், எதை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். தியானத்தினுடைய பலன் சொல்லப்பட்டது. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினக. இந்த தியானம் பண்ணும்போது என்னாது அப்படின்னா, ஒருவன் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறானோ அவன் எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கின்றான். நம்மளை உடம்பா நினச்சா எல்லாரையும் உடம்பா நினைக்கிறோம், நம்மளை மனசா நினச்சா எல்லாரையும் மனசா நினைக்கிறோம். உன்னை நீ ஆத்மாவாக நினச்சிட்டீன்னா எல்லாரையும் நீ ஆத்மாவாக பார்க்க முடியும். இதுதான் இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம். அதனால் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, குருநாபி துக்கேன ந விசால்யத்தே. எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் நீ அதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றார். ஏன்னா துக்கம் யாருக்கு, அனாத்மாவிற்கு தான் துக்கம். வாழ்க்கையில் அனாத்மா ஒரு நாளும் முழுமையான நிம்மதி அனாத்மாவுக்கு கிடையவே கிடையாது. உடம்புன்னு எடுத்துட்டா கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் அனாரோக்கியம் வரத்தான் செய்யும், வியாதி வரத்தான் செய்யும், வயோதிகம் வரத்தான் செய்யும். அதுபோல் அனாத்மா எதெல்லாம் உன்னால் பார்க்கப்படுகின்றதோ அது எல்லாமே அனாத்மா. பார்ப்பவன் ஆத்மா. உன்னால் எதெல்லாம் அனுபவிக்கப்படுகின்றதோ, எதெல்லாம் நீ பார்க்கிறியோ கேட்குறியோ தொட்டு உணர்றியோ அது எல்லாமே அனாத்மா. உறவுகள், உடைமைகள் எல்லாமே அனாத்மா. அது எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் இன்பத்தை கொடுக்கும், கொஞ்ச நாள் துன்பத்தை கொடுக்கும். இப்போ இதில் இந்த இன்ப துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்ன, அதற்கு நான் வேறானவன் புரிஞ்சிக்கிறது ஒன்று தான் வழி. இப்போ அதுதான் மேலான உபதேசத்தை கொடுத்த. இதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், நீ துக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுறதுனால முழுமையாக உனக்கு துக்கத்திலேருந்து விடுபட முடியாது. உன்னுடைய அறிவில் இந்த மாற்றம் தேவை. அதனால தான் ஞான யோகம்னு சொல்கிறோம்.
நம்ம என்ன பண்ண போகிறோம்? யாரையும் மாற்ற போகிறது கிடையாது. நம்மளுடைய அறிவில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். அந்த அறிவில் மாற்றமும் எங்கே மாற்றுறோம்? நம்ம அந்த நான்கிற இடத்துல மாற்றுறோம். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டம் இருக்குது, இப்படி தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? குழம்பிக்கிட்டே இருக்கும். என்ன யாரும் சரியாக கவனிக்கலை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அந்த நான்லேயே தான் நம்மளுடைய கவலை எல்லாம் அந்த நான் தான் சுமந்துக்கிட்டு இருக்குது. அந்த சின்ன நான், அந்த உடலாகிய நான், அந்த மனமாகிய நான் தான் என்ன பண்ணியிருக்கு? எல்லா துக்கமும் அது மேலே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த நாணையை மாற்ற சொல்கிறார். அது என்ன பண்ண முடியல? மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, புரிய மாட்டேங்குது, மறந்து போகுது. அதனால் என்ன பண்ணுறோம்? அந்த கால ஸ்கூலில் ஃபார்முலாலாம் தப்பாக எழுதுனா என்ன சொல்லுவாங்க? வந்து இம்போசிஷன் 100 வாட்டி எழுதிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட். அதே தான் இம்போசிஷன் மாதிரி என்ன பண்ண சொல்கிறாரு கிருஷ்ணர்? உட்கார்ந்து நீ தியானம் பண்ணு. ஏன்னா இப்போ சாஸ்திரம் புதுமையான ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கு. உண்மையிலே நான் என்ன இன்னாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக சாஸ்திரம் என்ன பண்ணுது? நீ எதெல்லாம் நீன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியோ அது எதுவுமே நீ கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுது? ஒரே டோஸ் க்ளோஸ் பண்ணிடுது. அப்போ அந்த நானில் மாற்றம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? உட்காந்து தியானம் பண்ணு. அதை மாறி விடாமல் தியானம் பண்ணும்போது இது உனக்கு மேலான சுகத்தை கொடுக்கும். இதுக்கு மேலே அனுபவிக்கிறதுக்கு உனக்கு சுகமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறது? அப்படியே ஒரு ஆசை காட்டுது. குருநாபி துக்கேன்னு ந விசாலித். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீ அதனால் என்ன பண்ண மாட்டேன்? அச்சமில்லைன்னு என்ன பண்ணிடுவோம்? தூசி தட்டிட்டு போயிடலாம் நீ பாட்டுக்கு. எந்த கஷ்டமும் உன்னை ஒட்டாது. எப்படி வந்து அந்த ஸ்க்ரீனில், டிவி ஸ்க்ரீனில் என்னென்னமோ காட்சி வருது, நமக்கு கொலை காட்சி வருது, ரத்த கலரியாக ஓடுது. ஒரு சொட்டு கூட என்ன பண்ணலை? அந்த ஸ்க்ரீனில் ஒட்ட. அதுபோல் துக்க சம்யோக வியோகம், துக்கத்திலிருந்து முழுமையாக உன்னை பிரிச்சுக்கிறதுக்கு உரிய உபாயம். கனவு காங்குறோம், என்னமோ விரட்டுன்னு விரட்டுது, மேலே விழுந்து பிறண்டி இருக்குது, ரத்தமாக வருது. முழிச்சு பார்த்தா என்ன இல்லை? நமக்கு ஒன்றுமே இல்லை. அதுபோல் உனக்கு ஒரு ஆன்ம விழிப்பு வந்துருச்சு அப்படின்னா, எப்படி அந்த தூக்கத்தில் அந்த கனவுல பார்த்த எந்த துன்பமும் உன்னை ஒட்டலையோ, அதே போல் இந்த நனவு உலகத்தில் நீ எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆத்மாங்கிற கோணத்தில் உனக்கு அந்த விழிப்பு வந்துருச்சுன்னா எதுவுமே உன்னை ஸ்பர்சிக்கவில்லைங்கிறத நீ புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆழமான விஷயத்த சொன்னார். அப்புறம் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்குறான். எல்லாம் புரியுது கிருஷ்ணா, ஆனால் தியானம் பண்ணுறது லேசான விஷயமா இல்லையே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அவன் மனசோடைய சுபாவத்தை சொல்கிறான். காற்று மாதிரி இருக்கே வந்து சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்து திருடம் என்ன பண்ணுது? கடைஞ்சி எடுக்குதே வந்து. தியானம் பண்ணி உட்கார்ந்தா என்னென்னமோ எதெல்லாம் வரக்கூடாதோ அதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்கக்கூடாது அது மாதிரி சொன்னால் என்னது? உட்கார்ந்தா குரங்கு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தா ஆத்மாவை தவிர எல்லாம் வந்து முன்னாடி வந்து என்ன நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்கிறாரு? இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, உனக்கு மட்டும் கிடையாது. அசம்சய மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேனத்து கௌந்தேய வைராகேனச்ச கிரகியதே. உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. இது சமஸ்த மனித குலத்துக்கும் மனதினுடைய தன்மையே அப்படித்தான் இருக்குது. அது சூக்ஷ்மமானது. அது வந்து என்ன பண்ண முடியாது, அதை ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். காற்றை பிடிக்கிற மாதிரி, காற்றை விட நுண்மையானது. அப்போ அது என்ன பண்ண முடியாது, அது சலனமே அதனுடைய ஸ்வபாவம், அதனுடைய படைப்பே அப்படிப்பட்டது. இன்னொன்று, நீ அது நினச்சதெல்லாம் கொடுத்து 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 கெடுத்து வச்சுருக்க. அதனால அது என்ன பண்ண சொன்னுடைய கேட்க மாட்டேங்குது. மனம் போன போக்கில் நம்ம அது கூட போராடாமல் அது என்ன பண்ணியிருக்கோம், அது கேட்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து அதுக்கு சொன்னடி கேட்டு இருந்திருக்கணும். இப்போ அதை என்ன பண்ண வேண்டியது, டைரக்ஷனை மாற்ற வேண்டியது. வெளியவே சுற்றிட்டு இருந்த மனசை உள்முகமாக திருப்புறது அப்படிங்கிறது என்னவா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு 2 உபாயம் சொன்னார். அபியாசேனத்து கௌந்தேய வைராகேனச்ச கிரகியதே. இதை தவிர எனக்கு வேற உபாயமே கிடையாது. அபியாசம் வைராகியம். என்ன பண்ணுறோம், இம்போசிஷன். அபியாசம்னா என்னது, திரும்ப திரும்ப அதே விடாமுயற்சியோட ஈடுபடுவது. இன்னொன்று வைராக்கியம். உனக்கு எந்த விஷயத்தில் ஆசை இருக்கோ அந்த இடத்துல மனசு நேச்சுரலாக போய் உட்காரும். உனக்கு அனாத்மாவில் ஆசை இருந்துச்சுன்னா நீ அனாத்மா தியானம் பண்ணுவ, ஆத்மாவில் ஆசை இருந்துச்சுன்னா ஆத்மாவை தியானம் பண்ணுவ.
பிள்ளை மேலே ஆசை இருந்தால் பிள்ளையை தியானம் பண்ணுவேன், பேரம்பேத்தி மேலே ஆசை இருந்தால் பேரம்பேத்தியை தியானம் பண்ணுவேன், உன் மேலே ஆசை இருந்தால் உன்னையே தியானம். இப்போ என்ன பண்ணுறோம்? வைராகியேன ச கிரஹியத்தே. எனக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறதுல அந்த ஒரு ஸ்திரம் நமக்கு ரொம்ப வேணும். இப்போ அதனால் என்ன சொல்கிறாரு? அந்த வைராகியம் நமக்கு வேணும். இப்போ வைராகியம் வேணும், என்ன பண்ணணும்? அப்போ ஒரு இதில் ஆசை இல்லை அப்படின்னா அதில் ஆசையை உண்டு பண்ணணும். இப்போ நமக்கு நாமே சொல்லிக்கிடணும், இதனால் எனக்கு என்னெல்லாம் பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? நமக்கு நாமே சொல்லிக்கிடணும். படித்தா மார்க் வாங்கினா டாக்டர் ஆகலாம், என்ன பண்ணுறோம்? இதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். வாழ்க்கையில் ஒன்றொன்றுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றொன்னையும் சாதிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ இது நமக்காக பண்ண வேண்டிய விஷயம். எல்லா கடமையெல்லாம் மற்றவங்களாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் நமக்கு என்ன செய்ய போகிறோம்? இதை தான் பண்ணணும். இப்போ இதில் நமக்கு ஆசையை வளர்த்துக்கணும். இன்னொரு உபாயம் என்ன இருக்குன்னா, சத்சங்கத்தில் இருக்கணும். துர்சங்கத்தை விட்டுட்டு சத்சங்கத்தில் இருக்கணும். சாஸ்திரத்தோட இந்த மாதிரி நல்ல சத்சங்கத்தில் நமக்கு என்ன இருக்கும்போது என்னாகும்? அதே சிந்தனை இருக்கணும். அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வைராகியத்தை கண்டிப்பாக சம்பாதிச்சு ஆகணும். வெளி விஷயங்களில் இருக்கிற அந்த பற்றுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இந்த ஆத்மாவிலேயே என்ன பண்ணணும்? மனசை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆமாம், தினமுமே எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணணும்? நமக்கு ப்ரையாரிட்டி என்ன இருக்குது? பிள்ளைகளை பற்றி கவலைப்படும் போது வாரம் ஒரு நாள் மட்டுமா கவலைப்படுறோம்? எப்போ பார்த்தாலும் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம். மைண்டில் இந்நேரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அந்த மாதிரி நமக்கு எது மேலெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் மனசில் சுமந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம வேண்டான்னு சொல்லலை, அதை நம்ம வேண்டான்னு மறுக்கலாமல் அதை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இதை நம்ம அதிகமாக யோசிக்கணும். அதனால தான் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கிற. இதுக்கு டைம் கொடு. எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸில் இருக்க நோட்ஸ் எடுத்து உட்காந்துடணும். கிளாஸை கேட்குறோம், கேட்ட விஷயத்த ஒரு 5 நிமிஷம் மனசில் பதிய வைக்கலாம். இப்படி என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? இதை நமக்கு ஒரு ப்ராஜெக்டாக வச்சுக்கிடணும். இதுதான் நமக்கு லைஃப்பில் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். வைராகியேன கிரஹியத்தே, பற்று இல்லாமல் இருன்னு சொல்கிறாரு. இன்னொன்று அபியாசம் விடாமுயற்சி. அதை என்ன பண்ணும்போது உன்னால் முடியும். அதான் சொன்னார், அயத்தி ஸ்ரத்தையோபேதः யோகா சலிதமானஸ் அசம்யதாத்மனா யோகः துஷ்பிராப இதி மே மதிः வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாக்தும் உபாயத்தः. 2 விதத்தில் சொல்கிறாரு. எதிர்மறையிலையும் சொல்கிறாரு, நேர்மறையிலையும் சொல்கிறார். யாருக்கு மனக்கட்டுப்பாடு வைராகியம் இருக்கோ அவனால் என்ன பண்ண முடியும்? இந்த யோகத்தில் நல்லபடியாக முன்னேற முடியும். யாருக்கு கிடைக்காதோ, இந்த வைராகியமும் அபியாசமும் யார்கிட்ட இல்லையோ அவனுக்கு கிடைக்காது. 2 விதத்துலையும் சொல்கிறார். படித்தா மார்க் கிடைக்கும், படிக்கலைன்னா மார்க் கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு என்ன வலியுறுத்தி சொல்கிறதுக்காக, மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அர்ஜுனனுக்கு அடுத்து ஒரு கேள்வி வருது. சரி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ஜென்மாவில் முடியுமா என்னன்னு தெரியலையே, நான் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேனே, எந்த ஆசையும் விட முடியல, எனக்கு வைராக்கியம்லாம் ரொம்ப குறையா இருக்கே, பயமாக இருக்கே கிருஷ்ணா, திரும்ப கடைசி காலத்தில் உட்காந்துருக்கோம், சின்ன வயசுலேயே தொடங்கி இருந்திருக்கணும், இப்போ உட்காந்துருக்கோம், இப்போ நீ தியானம் பண்ண சொல்கிற, இப்போ தான் என்ன பண்ணுற, ரொம்ப பிரச்சனையாக இருக்கு எனக்கு. அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்குறான். 37 அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதः யோகாச்சலிதமானசः அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதः யோகாச்சலிதமானசः அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. கிருஷ்ணா, சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் என்னால் எனக்கு இந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா என்னுடைய கதி என்னாகும்? அயத்திகினா அந்த முயற்சியில் வெற்றி பெறாதவன், அறகுற முயற்சியில் முழுமையாக ஈடுபட முடியல என்னால். ஸ்ரத்தையோபேதக, ஸ்ரத்த அவன்கிட்ட நல்லா இருக்குது,
நல்லா புரியுது, சாஸ்திரம் நல்லா புரியுது, இதனால தான் மோட்சங்கிறது புரியுது, இதனால தான் உனக்கு பூர்ணமான மன நிம்மதிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸ்ரத்தையில் குறை கிடையாது. சாஸ்திரத்தில் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் முழுமையாக முடித்தா தான் நம்மளால் ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுல அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லாத ஒருவன் அர்ஜுனன் வந்து தன்னை பற்றி கேட்கல, அதாவது நம்ம சில நேரம் நம்மளோட சந்தேகத்தை ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த மாதிரி ஒருத்தன் அவனுக்கு எல்லாம் புரியுது, கிளாஸ் எல்லாம் வர்றான், எல்லாம் அட்டன் பண்ணுறான், ஆனாலும் அயத்திகி முயற்சி போதலை. ரெகுலராக வாரம் கிளாஸ்க்கு வந்தது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். வீட்டில் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அயத்திகி சரியான முழுமையான முயற்சி பண்ணாதவன். யோகா சலித்த மானசக என்ன ஆயிடுறான், அவன் இந்த தியான யோகத்திலேருந்து அவன் நழுவி வந்துடுறான். கிளாஸில் இருக்கும்போது புஸ்தகத்தை தூக்கும்போது ஞாபகத்தில் வருது, புஸ்தகத்தை மூடி வச்சா மறந்து போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், எப்போ பார்த்தாலும் புஸ்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்கிறான், இவன் முயற்சி பத்தல். யோகா சலித்த மானசக அந்த ஞான நிஷ்டையிலேருந்து நழுவி விழுந்துடுறான். ஆனால் நல்லவனாக இருக்கான், முயற்சி பண்ணுறான், அவனால் என்ன பண்ண முடியல, அதில் நிற்க முடியல. அப்ராப்பிய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. கிருஷ்ணா அவன் என்ன கதியை அடைவான், அதில் நழுவி விழுந்துட்டான். அப்ராப்பிய அவனால் என்ன பண்ண முடியல, நான் ஆத்மான்னு அவனால் சொல்ல முடியல. படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான், பிரச்சனை வரும்போது நான் ஆத்மாங்கிற எண்ணம் மேலே வரமாட்டேன். இப்படி இந்த கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் பிரச்சனை வரும்போது மறந்து போச்சோ அதுபோல் என்ன ஆயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. இதில் நிற்க முடியல. அப்போ அப்படிப்பட்டவனுடைய கதி என்ன, இப்போ எதனால் அவனால் நிற்க முடியல அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய முயற்சி போதலை, நமக்கு வைராக்கியம் முழுமையாக இல்லை, அபியாசம் குறைவாக இருக்குது. ஹெல்த் என்ன ஆகலாம் நமக்கு, ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. நம்மளுடைய சரீரத்தில் ஏதாவது என்ன ஆகலாம், திடீர்னு நம்ம நல்லா தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன ஆயிடலாம், நமக்கு உடம்பு சோம்பலாம் போயிடலாம், கூட இருக்கிறவங்களுக்கு உடம்பு சோம்பலாம் போயிடலாம். விக்னங்கள் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானின்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்துக்கு 4 வித தடைகள் என்ன ஆகலாம், நமக்கு தடை எந்த மூலத்தினாலும் வரலாம். அப்படிப்பட்டவன் ஒருத்தன் நிஜமாவே நல்லா தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடலாம், இல்லாட்டி கூட இருக்கவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடலாம், இல்லாட்டி அவனுடைய மனசில் இருக்கிற அந்த வாசனையே என்ன பண்ணலாம், அவனுக்கு தியானத்தில் முழுமை அடைய முடியாமல் என்ன பண்ணும், அவனை பிடிச்சி இழுக்குது. தியானம் பண்ணுறான், ஆனால் அந்த வாசனை பலமாக இருக்குது, அவன் வைராக்கியம் குறையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியல, அவனால் ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் அவனால் என்ன முடியல, இந்த நிஷ்டை அவனுக்கு வரல. அப்படின்னா அவனுடைய கதி என்ன? அடுத்ததில் சொல்கிறான், கச்சின்னோபய விப்ரஷ்டஹ சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணः பதி. கச்சின்னோபய விப்ரஷ்டஹ சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணः பதி. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், கர்மயோகத்தில் இருந்து ஞான யோகத்துக்கு வந்துட்டான். கர்மயோகம் அப்படிங்கும்போது என்னது, நிறைய உபாசனைகள், நிறைய பூஜைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த உபாசனைகள் பூஜைகள் பண்ணும்போது கர்மயோகத்தினால என்ன கிடைக்குது, நமக்கு அடுத்த பிறவியில் நமக்கு சொர்க்கலோக பிராப்தி, மேலான உலகங்கள் கிடைக்கும். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு பிறவி இல்லாமல் வேணுமே ஒழிய எனக்கு அடுத்து ஒரு சுகமான பிறவிக்காக நான் பாடுபடலை. ஏன்னா சுகமான பிறவிங்கிறது ஏதோ அமெரிக்கா விசா மாதிரி, எவ்வளோ நாள் புண்ணியம் இருக்கோ அவ்வளோ நாள் அங்கே இருக்க முடியும். புண்ணியம் குறைஞ்சோன்னே என்ன பண்ணிடுவாங்க, அங்கே துரத்தி விட்ருவாங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன பிறவியோ, அது என்ன நாய் பிறவியோ நரி பிறவியோ தெரியாது. அப்போ புண்ணியம் இருக்கிறது வரைக்கும், அந்த கர்ம பலன் இருக்கிறது வரைக்கும் உனக்கு ஒரு மேலான சரீரம், மேலான உலகம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்.
தெரிஞ்சு போச்சு. பிறவின்னு வந்தாலே சுகமும் துக்கமும் மாறி மாறி தான் வரும். நல்லா எனக்கு புத்தி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு பிறவிலாம் வேண்டாம், எனக்கு சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டான்னு சொல்லிட்டோம். அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த உபாசனையெல்லாம் விட்டுட்டோம். இப்போ உபாசனையினால் இந்த புண்ணியமான மேலுலகங்கள் இது நமக்கு கிடையாது. இப்போ மோட்சம் வேணும்னா நமக்கு என்ன பண்ணும், இந்த நிஷ்டை வேணும் நமக்கு. இப்போ இவன் எங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருக்கனே, எனக்கு இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனமும் கிடைக்கல, என்னால் என்ன பண்ண முடியல, இந்த புண்ணிய லோகத்துக்கும் நான் போக முடியாது. அப்போ இப்படிப்பட்டவனுடைய கதி என்ன அப்படிங்கிறத கேட்குறான் கிருஷ்ணன். இப்போ என்னோட கதி என்ன? இந்த மாதிரி ஒருத்தன் கர்மயோகத்தை விட்டுட்டு ஞான யோகத்திலையும் வெற்றி பெறலை. திருசங்கு சொர்க்கம்னு சொல்கிறோம். திருசங்கு மகாராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னான். அது தர்மத்துக்கு விரோதமான விஷயம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், என்னோட தபோபலத்தினால நான் உன்னையே சரீரத்தோடு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தபோபலத்தினால அனுப்புகிறாரு. அங்கே இந்திரன் என்ன பண்ணிடுறான், அங்கே வரக்கூடாதுன்றான். விஸ்வாமித்திரர் நான் உன்னை கீழே இறக்க மாட்டேங்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் அங்கேவே ஒரு நட்ட நடுவில் ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு கதை புராணத்தில் நம்ம படிக்கிறோம். இப்போ என்னாச்சு, நமக்கு கர்மயோகத்தையும் விட்டாச்சு, ஞான யோகத்திலையோ என்ன கிடைக்கல, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல். முந்தியாவது ஏதோ சினிமா பார்த்துட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தோம், ஏதோ 2 கமலை வாங்கி போட்டு 2 சேலை கட்டிட்டு இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி பார்த்து 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 சந்தோஷமாக, அதில் அல்பமான சந்தோஷமாக அது கிடச்சிச்சு. இப்போ அதுலேயும் ஆசையே இல்லை. என்ன சரி மோட்சம் மோட்சம் சொல்கிறாங்களே, அதாவது நமக்கு கிடைக்கும்னா அதுவும் இல்லை. இப்போ 2 கெட்டானா நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு அதுலேயும் சந்தோஷம் இல்லை இதுலேயும் இல்லையே அப்படின்னு ஒரு 2 கெட்டான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்படுற இந்த ஒரு நிலைமை. இது எல்லாருக்குமே ஏற்படும். ஏன்னா நம்ம மெட்டீரியலிசத்துலேருந்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர்றோம். அப்போ நம்மளுடைய ப்ராக்ரஸ், நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். இது எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு விஷயந்தான். நம்மளால் முழுமையாக இதுக்குள்ளேயும் இருக்க முடியாது, அதுக்குள்ளேயும் இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டம். அப்போ அவன் திடீர்னு இறந்து வேற போயிடுறான். இப்படிப்பட்டவன் என்ன பண்ணிடுறான், அவனுக்கு வெற்றி கிடைக்கல. அவன் என்ன கதி அடைவான்? கஷ்டின்னோபய விப்ரஷ்டக உபய விப்ரஷ்டக. உபயம்னா 2லையுமே அவன் கர்மயோகத்திலையும் அவன் போக முடியல, ஞான யோகத்திலையும் போக முடியல. எப்படி இருக்கான் அப்படின்னா, சின்னா பிரமிவ நஷ்யதி. அப்ரம் இவ, அப்ரம்னா மேகம். மேகம் காற்றுனால அது அலைக்கழிக்கப்படும் போது சின்ன சின்ன மேகமாக இருந்தால் என்ன ஆகும்னா காற்றுல கரைஞ்சி போயிடும். மேக கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது காற்றுல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் மூவ் ஆகுமே ஒழிய அதை என்ன பண்ண முடியாது, காற்றால் அதை நாசம் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன, அது இவனுடைய பெரிய கூட்டத்தில் இந்த சின்ன மேகம் எப்படி அழிகின்றதோ அதுபோல் இவன் 2லையுமே இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் இருக்கான். அவனால் என்ன பண்ண முடியல, இந்த மேகத்தோடு சேர முடியல, இந்த மேகத்தோடையும் சேர முடியல, அந்த மேகத்தோடையும் சேர முடியல. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுற மாதிரி இருக்கே. அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மனபதி. அவனால் என்ன பண்ண முடியல, அப்ரதிஷ்டக, அவனால் அந்த ஸ்டெடியாக என்ன பண்ண முடியல, அந்த பிரம்ம நிஷ்டையில் இருக்க முடியல. விமூடக, விமூடகன்னா இங்கே அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கான். இன்னும் முயற்சி என்ன பண்ணணும், நல்லா பண்ணல அவன். அப்படிப்பட்டவனுடைய கதி என்ன, பிரம்மணபதினா அந்த மோட்ச மார்க்கத்தில், அந்த மோட்ச மார்க்கத்தில் அவன் முழுமையாக ஈடுபடவில்லை. அடுத்ததில் கேட்குறான், உன்னை தவிர என்னால் இந்த கேள்விக்கு யார்கிட்டையும் கேட்க முடியாது, நீ தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு 39 கேட்குறான். ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண சேதுமர்ஹஸ்ய சேஷதஹ த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதானஹ்யுபபத்யதே ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேதும் அர்ஹஸ்ய சேஷதஹ த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதானஹ்யுபபத்யதே. இப்போ இந்த என்னுடைய சந்தேகத்தை, ஏதன் மே சம்சயம் கிருஷ்ண, இந்த என்னுடைய சம்சயம்னா சந்தேகம், கிருஷ்ணா இந்த என்னுடைய சந்தேகத்தை சேத்தும் அர்ஹசி அசேஷத்தக,
முழுமையாக அசேஷம்னா முழுமையாக மிச்சம் மீது இல்லாமல் இந்த என்னுடைய சந்தேகத்துக்கு உன்னால் மட்டும்தான் விடை சொல்ல முடியும். சேத்தும் அருகசி, உனக்குத்தான் அந்த அருகதை இருக்கின்றது. துவதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தா ந ஹுபபத்தியதே, உன்னை விட வேறொருவர் இதுக்கு சந்தேகத்துக்கு பதிலை கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருவேளை என்னால் இந்த ஜென்மாவில் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா அடுத்த பிறவியில் திரும்பவும் 1ஆம் நம்பர்லேருந்து நான் மேலே ஏறி வரணுமா? நான் இவ்வளோ நாள் பண்ண தபஸெல்லாம் வீணாக போயிருமா? இது பாம்பு தாயம் விளாடுறோம், கடைசியில் என்ன பண்ணுவோம், 99வது பாம்பு என்ன பண்ணோம், இறக்கி விடும். திரும்ப என்ன பண்ணணும், நம்ம 1லேருந்து மேலே ஏறி. கிருஷ்ணர் இதுக்கு பதில் சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. பார்த்தா நைவ இஹ ந அமுத்ர விநாசம் தஸ்ய வித்யதே. தஸ்ய அவனுக்கு, யாருக்கு, அந்த பேர் யோக பிரஷ்டன்னு பேர். பிரஷ்டன்னா கீழே விழுந்தவன், யோகத்தில் முழுமையாக வெற்றி அடையாது. ஞான யோகத்தில் அவனுக்கு அந்த நிஷ்டை வரல. அப்படிப்பட்டவன், இந்த யோகத்திலிருந்து நழுவியவன், அந்த யோக பிரஷ்டன். அவனுக்கு இஹ அமுத்திர, இஹன இந்த உலகில், அமுத்திரனா மேல் உலகில், 2 இடத்துலையுமே அவனுக்கு என்ன கிடையாது, விநாசம். அவனுக்கு சிறிதும் அழிவு கிடையாது. அவன் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்படவே வேண்டியது. நம்ம நீட் எழுதுகிறாங்க, பிள்ளை என்ன பண்ணுறது, 1 வருஷத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் படித்து எழுதுகிறாங்க. எழுதும்போது என்னாகும், சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா என்னாகும், 1 வருஷம் வேஸ்ட். அது 1 வருஷம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுலேயுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ இதில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அவனுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை. நஹி கல்யாண கிருத்து கஷ்சித்து துர்கத்திம் தாத்த கச்சதி. தாத்தன்னா சம்ஸ்கிருதத்தில் தாத்தங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அப்பாங்கிறதுக்கும் தாத்த, மகனே அப்படிங்கிறதுக்கும் தாத்தா. குழந்தாய் அப்படிங்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் அவனை அப்பனே குழந்தாய் அப்படிங்கிறார். எப்படி நமக்கு ஒரு இந்த சரீரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தகப்பன் இருக்காரோ, அது மாதிரி குரு நம்ம ஒரு ஞான பிதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அர்ஜுனனை ஒன்றும் கவலைப்படாது. கிருஷ்ணரோட சைக்காலஜி அதான். ரொம்ப பயந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவார், ஒன்றே கவலையே படாத அப்படின்னு முதல்ல என்ன பண்ணிடுறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அர்ஜுனன் எடுத்தோன்னே நெகட்டிவாக கேள்வி கேட்குறான். என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. ஏன்னா மனசோட போராட்டம் அப்படி இருக்குது. அதனால் அவன் ஒரு பெசிமிஸ்டாக நெகட்டிவாக பேசுகிறான். முடியாது, எடுத்தோடனே முடியலன்னா என்ன பண்ணுறது, இப்போ எக்ஸாம் எழுத முன்னாடியே நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, என்ன சொல்ல, ஒழுங்காக படின்னு சொல்லுவான். அவன் நெகட்டிவாக சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத. நஹி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. கல்யாண கிருத்து, கல்யாணம் அப்படின்னா நல்ல காரியம், அது பேர் கல்யாணம்னா சம்ஸ்கிருதத்தில் நல்ல காரியம். நல்ல காரியத்தை பண்ணியவன். ஒரு நாளும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா அதில் துர்கதிம் தாத்த கச்சதி, ஒரு நாளும் அவனுக்கு ஒரு கீழான நிலை வரவே வராது. ஏன்னா இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எனக்கு புண்ணியம் எல்லாமே வேண்டாம், எனக்கு மேலான பிறவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதர்மத்திலிருந்து விட்டு துர்சங்கத்தை விட்டு சத்சங்கத்துக்கு விடாமல் படிச்சிருக்கான். ஆனால் என்ன பண்ண முடியல, ஏதோ ஒரு பிராரப்தத்தினால அவனால் என்ன பண்ண முடியல, அவனால் இந்த ஜென்மாவில் இந்த நிஷ்டை வரல. இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு எதுவுமே வீணாகாது அப்படின்னு சொல்லி
இனி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அவனுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி தூங்கிறோம், கீதையை படிச்சுட்டு தூங்குகிறோம், தூங்கி முழிச்சோடனே எல்லாமே மறந்து போயிருதா? மறக்க முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது? ஞாபகம் இல்லாட்டி என்ன ஆகும்? தூங்கி தினம் ஏபிசிடியே படிச்சுட்டே இருக்க வேண்டியது. படித்த விஷயங்கள் என்ன இருக்குது? மனசில் பதிச்சிடும். இப்போ அதுபோல் இந்த மரணத்துக்கு பிறகு நம்ம 2 விஷயத்தை நமக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளுடைய புண்ணிய பாபம் நம்மளோட வரும், நம்ம படித்த படிப்பு நம்மோட வரும். இது 2ம் நம்ம கூட வரும். இப்போ சில பேர் பார்ப்போம், சின்ன வயசுலேயே நல்லா வீணை வாசிக்கிறது, நல்லா பாடுறது, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? நம்ம போன ஜென்மாவில் விட்ட குறையோ தொட்ட குறையோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் என்ன ஆகும்? உனக்கு இந்த ஞானம் உனக்கு மனசில் இருக்கும். திரும்பவும் அடுத்த ஜென்மாவில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். நம்ம பார்க்குறோம், இதிலே ஞானத்திலே பார்க்குறோம். நம்ம சின்ன வயசுலேயே ரமண மகரிஷி பார்க்குறோம். அவங்களாம் எப்படி பார்க்குறோம்? நம்ம அவங்களாம் சைல்டு ப்ராடிஜி நம்ம சொல்கிறோம். போன ஜென்மாலேயே என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய அது அவதார மூர்த்திகள் நம்ம சொல்கிறோம். காஞ்சி பெரியவர் அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம இப்போ இவங்க எதுவுமே வீணாகாது, அடுத்த ஜென்மாவில் நமக்கு இது தொடர்ந்து வரும். அதனால தான் நம்ம கூட வரப்போகிறது நம்ம சம்பாதிச்ச பணமோ நம்ம சம்பாதிச்ச உறவோ எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு போக முடியாது? எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பணக்காரன் ஒருத்தன் எதையுமே தானும் அனுபவிக்காமல் இறந்து போகிறா இல்லையா, அவனத்தை பெரிய கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சாமி சொல்லுவாங்க, அவன் எதையுமே தொடாமல் அஸ்பிருஷனேவ ததாத்திம, எதையுமே தொடாமல் உலகத்துக்கு கொடையாக கொடுத்துட்டு போயிட்டான். தானும் அனுபவிக்காமல் இருக்கும்போது யாருக்குமே கொடுக்காம என்ன பண்ணிட்டான்? இறந்த போது அவ்வளோத்தையும் போட்டுட்டு போயிட்டான். ஆனால் இந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா? எப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போதே இந்த பணத்தை யாருக்காவது தானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? புண்ணியமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம கேஷெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஜிபே பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்த பிறவிக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? புண்ணியங்கிற ரூபத்தில், பணங்கிற ரூபத்தில் யாருமே தூக்கிட்டு போக முடியாது. அம்பானி யார் பார்க்குறோம், எல்லாம் இல்லை பெரிய பெரிய முதலமைச்சர்கள் எல்லாம் இறந்து போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க? அவ்வளோத்தையும் போட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதை என்ன பண்ண முடியும்? அதை தானமாக பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி புண்ணியமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த பிறவிக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய நற்குணங்கள், நம்மளுடைய பண்புகள் அதெல்லாம் என்னாகும்? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த உடம்பு தான் இறந்து போது நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது நுண்ணுடல் நம்ம சொல்கிறோம். அது எப்படின்னா, நம்ம இந்த ஃபோன் இருக்குது, ஃபோனில் போட்டிருக்க சிம் கார்டு வச்சுக்கணும். நம்ம உடம்புங்கிறது இந்த ஃபோன் மாதிரி, இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது சிம் கார்டு மாதிரி. அதில் என்ன இருக்குது? நம்ம என்ன டாப்அப் பண்ணாலும் என்ன ஆகும்? அதில் போய் பதிஞ்சுது. நமக்கே தெரியாது எவ்வளோ பணம் இருக்குது. நான் கரெக்டாக சொல்லிடுறான், நீ இவ்வளோக்கு பேசியிருக்க, இவ்வளோ இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிடுறான்? அது ஏதோ ஒன்று அங்கே கால்குலேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஒரு ஜட வஸ்து மனுஷன் கண்டுபிடிச்சது. அது மாதிரி நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இதனால் நம்ம பண்ணின அனைத்து புண்ணியம் பாபம் அனைத்தும் என்ன பண்ணுது? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதை மறக்கக்கூடாது. இதில் எவ்வளோ டாப்அப் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கபடி தான் அடுத்த ஃபோனில் நம்ம சிம் கார்டை மாற்றும் போது என்னாகும்? ஃபோன் தான் மாறும், அந்த சிம் கார்டு அப்படியே தான் இருக்குது. அதில் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமோ அந்த பணம் அதிலேயே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ இறந்துட்டாலும், இதில் நம்ம வெற்றி அடையாமல் இறந்துட்டாலும், நம்ம எவ்வளோலாம் படித்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்னாகும்? அது சூக்ஷ்ம ரூபமாக நம்மக்கிட்ட அதை அடுத்த ஜென்மாவுக்கு நம்ம தூக்கிட்டு போக முடியும். அதனால் நீ கவலைப்படாத. அதை பற்றி கவலைப்படாமல் இப்போ என்ன பண்ணணுமோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பகவான் சொல்ல போகிறார். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். अर्जुन उवाच अयति श्रद्धयोपेतः अयति श्रद्धयोपेतः योगाचलितमानसः अप्राप्य योगसंसिद्धिं
காம் கதிம் கிருஷ்ண கச்சதி கச்சின்னோபய விப்ரஷ்டஹ छिन्नाभ्रमिव नश्यति अप्रतिष्ठो महाबाहो विमूढो ब्रह्मणः पति एतन्मे संशयं कृष्ण चेतुम् अर्हस्य शेषतः त्वदन्य संशयस्यास्य चेता न ह्युपपद्यते। श्रीभगवानुवाच पार्थ नैवेह नामुत्र विनाशस्तस्य विद्यते न हि कल्याणकृत् कश्चित् दुर्गतिं तात गच्छति। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु।